நாங்கள் சொல்வதை யார் உண்மையில் நம்பினார்கள்? கர்த்தருடைய தண்டனையை உண்மையில் யார் ஏற்றுக்கொண்டார்கள்? கர்த்தருக்கு முன்னால் அவர் சிறு செடியைப் போன்று வளர்ந்தார். வறண்ட பூமியில் அவர் வேர் விட்டு வளருவது போன்றிருந்தார். அவர் சிறப்பாக காணப்படவில்லை. அவருக்கு தனியான விசேஷ மகிமை காணப்படவில்லை. அவரை பார்க்கும்போது நாம் அவரை விரும்பத்தக்க சிறப்பான உருவம் அவருக்கு இல்லை. ஜனங்கள் அவரை கேலி செய்தனர். அவரது நண்பர்கள் விலகினார்கள். அவர் மிகுதியான வலிகொண்ட மனிதராக இருந்தார். அவர் நோயை நன்றாக அறிந்திருந்தார். ஜனங்கள் அவரை பார்க்காமல் அசட்டை செய்தனர். நாம் அவரை கவனிக்கவில்லை. ஆனால் அவர் நமது நோய்களை எடுத்து தனதாக்கிக் கொண்டார். அவர் நமது வலியை எடுத்துக்கொண்டார். தேவன் அவரை தண்டித்து விட்டார் என்று நாம் நினைத்தோம். அவர் செய்தவற்றுக்காக தேவன் அவரை அடித்தார் என்று நாம் நினைத்தோம். ஆனால் நாம் செய்த தவறுகளுக்கு துன்பப்படவே அவர் வேதனையை பெற்றார். நமது குற்றங்களுக்காக அவர் நசுக்கப்பட்டார். நாம் கொண்ட கடனுக்காக நமது தண்டனை அவருக்கு கொடுக்கப்பட்டது. அவரது காயங்களால் நாம் சுகமடைந்திருக்கிறோம், மன்னிக்கப்பட்டோம். ஆனால் இதனைச் செய்த பிறகு நாம் ஆடுகளைப் போல அலைந்து கொண்டிருந்தோம். நம்மில் ஒவ்வொருவரும் நமது சொந்த வழியில் சென்றோம். கர்த்தர் நம் குற்றத்திலிருந்து நம்மை விடுதலை செய்து நமது குற்றங்களை அவர் மீது போட்ட பிறகும் நாம் இதனைச் செய்தோம்.